134 கொஸ்டின் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் அப்படின்றது. இதுக்கு வந்து கொஸ்டின் வந்து 1987 ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட்ன்றது, 1950 இந்த மோனோபாலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ரொடெக்ட் ஆக்ட் வந்து 1969, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல்ஸ் டேக்ஸ் வந்து 1930. இது அப்படியே மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 2, 3, 4, 1. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். செகண்ட் தமிழில் வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 135 குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கருத்து வந்து கரெக்டு. நீதிபதி நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரை கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. அப்போ ஆப்ஷன் சி ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் 136 கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் அப்படியே இது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பொறுத்த சொல்லியிருக்காங்க. மாநிலங்களுக்கிடையான குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு வந்து ராஜமன்னார் கமிஷன் வந்து 1969, அதுக்கடுத்து சர்க்காரியா கமிஷன், சரியா. தேர்டு வந்து வெங்கடச்செல்லையார் கமிஷன் வந்து 2000, பூஞ்சி கமிஷன் வந்து 2007. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 137 கொஸ்டின் பாருங்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது வந்து 60 கிடையாது, தப்பு. அதுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 65 அல்லது. ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது வந்து 35. ஓகேவா, ரைட்டு. மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது வந்து 30, கீழவை உறுப்பினர் வந்து 21 கிடையாது, 25. ஓகேவா. சரி, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2, 3 ஆர் கரெக்ட். அடுத்து 138 கொஸ்டின் பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது ஃபஸ்ட்டு இருந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா தான் உயரிய விருது. அதுக்கடுத்து என்னென்னா பத்ம விபூஷன், அதுக்கடுத்து பத்மபூஷன், அதுக்கடுத்து பத்மஸ்ரீ. ஓகேவா, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள். இதில் வந்து ஆப்ஷன் பி 138 ஆப்ஷன் பி. 139 இது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எந்தெந்த மாநிலங்கள் வந்து ஏபிசிடின்னு பிரிச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஆப்ஷன் சி 4வது சி கொடுத்துருக்காங்க, பார்ட்ஸ் இன் ஸ்டேட், பார்ட் சியில் வருது. அடுத்து ராஜஸ்தான் வந்து 3 ஆப்ஷன் பார்ட் பியில் வருது. வெஸ்ட் பெங்கால்லாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா வங்காளத்துலேருந்து தான் முதல்ல துவங்கப்பட்டது, அது பார்ட் ஏ. அந்தமான் நிக்கோபார் வந்து பார்ட் டி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.